இப்ராஹிம் இல்லாம சபியா நப்சா, முட்டாள் தானடா இப்ராஹிம் நபி வழியை வாண்டாமா அப்படிங்க உச்சாட்ட வார்த்தை. அடே நீ புத்திசாலியா இல்லையா, நீ அறிவாளியா? அப்ப இப்ராஹிம் நபி வழியை தான் காக்கணுமாமா. அடி முட்டாள் இருக்கான்ல, இப்ராஹிம் நபி வழியெல்லாம் வேண்டாம். கோல பையன் அர்த்தம், அவன் முட்டாள்னு அர்த்தம், விவரம் கெட்டவன் அர்த்தம். ஒரு அறிவாளி, ஒரு புத்திசாலி இப்ராஹிம் நபி வழியை கேட்பான். இறை நம்பிக்கை உள்ள புத்திசாலிகளே அல்லாஹ்வை பயப்படுங்கள். ஏன் தெரியுமா அல்லாஹ் சொல்றான்? விவரம் கெட்டவனுக்கு பயம் இருக்காது, முட்டாளுக்கு பயமே இருக்காது. விவரமா இருக்கு, அறிவாளியா இருக்கணும், இறைச்சொல்லாளா இருக்கணும். வெறும் அறிவாளியா இருந்தா பத்தாது, நல்ல அறிவாளியா இருப்பான், அல்லாஹ்வோட பயம் இருக்காது. ஷைத்தான பாருங்களேன் எவ்வளவு டேலண்ட், அல்லாஹ்வோட பயம் இல்லையே. ஃபத்தகுல்லாஹ யா உல் அல்பாப் அல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட புத்திசாலிகளே அல்லாஹ்வை பயப்படுங்கள். அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பற்றிய பல விஷயங்களை நாம் தெரிந்திருப்போம். ஆனாலும் இந்த மாதத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நினைக்காமல் இருக்க முடியாத அளவுக்கு உண்டான மாதம் என்பதை நாம் அறிவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் உச்ச நிலையில் இருப்பவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். உச்ச நிலையில். அதற்கு ஏகப்பட்ட சான்றுகள் இருக்கின்றன. சில சான்றுகளை சொல்கிறேன். அதற்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை திருமறை குர்ஆனில் எப்படி அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகிறான் என்பதை பாருங்கள். இந்த ரோல் மாடல் என்று சொல்வார்களே, முன்மாதிரி. மனிதனுடைய இயல்பே என்னன்னு சொன்னா ஒரு முன்மாதிரியை பார்ப்பான். பெரும்பாலும் இந்த டம்மியான முன்மாதிரிகள் தான் பார்ப்பான். சினிமா நடிகர்கள், அரசியல்வாதிகள், கிரிக்கெட் விளையாடக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்து அதுபோல இருக்க வேண்டும் என்று மனிதனுடைய புத்தி அப்படி போகிறது. ரியல் என்று சொல்வார்கள், உண்மையில் முன்மாதிரி என்று பார்க்க வேண்டும். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை விரிவாக பார்க்க வேண்டியதில்லை. திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் பாருங்களே, எவ்வளவு ஆழமாக அழுத்தமாக பேசுகிறது. வத்ரு அலைஹிம் நபா இப்ராஹிம், இப்ராஹிம் செய்தி நபியை படித்து காட்டு அப்படிங்கிறான் அல்லாஹ். செய்தி, இன்றைய செய்தி நாளைய வரலாறுன்னு சொல்லுவான். அப்ப அவன்றைய செய்தி இன்றைய வரலாறு, இன்றைய செய்தி நாளைய வரலாறு சொல்றாங்களா இல்லையா? அதுபோல அன்றைய செய்தி இன்றைய வரலாறு. அதனால இப்ராஹிம் வரலாற்றை கூறு அப்படிங்கிறான் அல்லாஹ். மக்களுக்கு படித்து காட்டு முகமதே என்று சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எடுத்த இடத்தில் என்ன பேசுகிறார்கள் என்பதை மட்டும் நான் சொல்லுகிறேன். விரிவாக பேச வேண்டியதில்லை, ஜும்மாவில் முடியாது. அது தந்தையை பார்த்து பேசுகிறார். முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. யா அபதி லா தஅபுதி ஷைத்தான், தந்தையே ஷைத்தானை வணங்காதீர்கள் என்று சொன்னார் அப்படிங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. அத்தாட போய் ஷைத்தானை போய் வணங்குறிய, நம்மளால இப்படி சொல்ல முடியாது. தர்கா முன்னால போய் நின்றுட்டு ஏன்டா ஷைத்தானை வணங்குறிய அப்படி சொல்ல முடியாது. ஷைத்தானை வணங்குறதுன்னா என்ன? முஹீத்தீனை ஏன் வணங்குறான்னு கேட்கலாம், தர்காவை ஏன் வணங்குறாங்க, அத்தனையும் சேர்த்து ஷைத்தானிய வணக்கம். அதை விளங்கிடுங்க. என்னை காப்பாற்ற கடவுள்களே என்றால் ஷைத்தான் நிலைக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்க செய்தது யார்? இவனை இணை வைக்க வைத்தது யார்? நீ இணை வைத்து விட்டால் அங்கே ஷைத்தானிய வணக்கம் தான் என்று பச்சையாக திருமறை குர்ஆன் பேசுகிறது. யா அபதி லா தஅபுதி ஷைத்தான், ஷைத்தானை வணங்காதீர்கள். ஏன் ஷைத்தானை வணங்குகிறீர்கள்? நம்ம வாப்பா தர்காவுக்கு போறாரு, அத்தா அம்மா தர்கா போறீங்க, ஏன் ஷைத்தான்ட்ட போறீங்க அப்படி கேட்க முடியுமா? நம்ம இப்ராஹிம் இப்படி கேட்கிறாரு. யா இப்ராஹிம் லைல்லம் தன்தஹி லார்ஜுமனக்க வஹஜுன்னி மலியா, இது போன்று பிரச்சாரம் செய்வதை விட்டுவிடு, இல்லைன்னா ஓடி போயிரு, கல்லால் எறிந்து கொள்வேன் என்றார். கற்பனை செய்து பாருங்கள். வீட்டில் தாப்பரே கல்லால் எறிந்து கொள்வேங்கிறார. நம்ம சொல்ல மூஞ்சில முடிக்காதடா, எங்காவது போய் தொலைடா என்று சொல்வதை போல வாசகம் அது. கல்லால் எறிந்து கொள்வேன், உன்னை ஓடி போயிரு, எங்கேயாவது எட்ட ஓடிப்போ, நிக்காத என்று கடுமையாக பேசினார். அதர பழமைவாதம் என்று கேள்விப்படுகிறார். அட்டு பழசிலும் பழசான ஒரு வாதம் இருக்கிறது. என்ன? முன்னோர்கள் செய்தது அதர பழசு, அட்டு வாதம் அது. காலு வஜதனா ஆபானாலஹா ஆபிதீன், எங்கள் முன்னோர்கள் அப்படித்தான் செய்தார்கள் என்பது இப்போ உள்ளதல்ல. இன்றைய ஆலிம் பெருமக்கள் சொல்ல அது அல்ல. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படிதான் கூவி இருக்கிறான். அதர பழசாக எங்கள் முன்னோர்கள் செய்தார்கள். ஏன் இந்த வாதம் இருக்க? இந்த முன்னோர்கள்ங்கிற வாதம் சொன்ன மாத்திரத்தை நம்முடைய வேகம் குறைஞ்சிரும். நல்ல கவனிச்சு பாருங்க. ஏன் தான் இந்த மௌலிது ஓதுறிய, ஏன் தர்காவை போய் கையேந்திரிய, ஏன் இந்த உருசை போய் பார்க்கிறிய, ஏன் கந்தூரியா கொண்டாடுறிய? இது எத்தனை வருஷமா வருது தெரியுமா? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அத்தா 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 வாப்பா 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 இப்படியே சொல்லுவாங்க. நம்ம வேகம் குறைஞ்சு அந்த காலத்துல இருந்து வருதா, கொஞ்சம் பின்வாங்கும். சரி அதெல்லாம் எனக்கு தெரியாது கூடாதுன்னு நல்லா சொல்லுவோம், அப்படிதான் நம்ம சொல்லுவோம். இது சாதாரண வாதம்.
முந்தைய காலத்து இருந்ததுனால அது எனக்கு தேவையில்லை, அல்லாஹ் கூட இப்படி நம்ம சொல்லுவோம். இப்ராஹிம் நபி இப்படி சொன்னாரு, எங்கள் முன்னோர்கள் இதைத்தான் செய்தார்கள் என்று சொல்லும் பொழுது லகது குன்தும் ஆபாவுக்கும் ஃபிதலானி முபீன், அப்படியானால் உங்கள் மூதாதையர்கள் வழிகட்ட கூட்டம் தான். எது போல நம்ம ஸ்டைல சொல்லி பார்ப்போமா? ஏன்டா இந்த மூதாதைய எங்க மூதாதையர்கள் ஓடினாங்க, ஒன்னத்தான் முட்டா பையன் உங்க ஒப்பமாறு முட்டா பையன் தான் நானும் ஒத்துக்குவானா? என்ன ஒரு காட்டமான வாசகம் இது. நீ தான் முட்டா பையன் நினைச்சேன், அட ஒப்போட எல்லா பேரும் முட்டா பையன். அறிவில்லை உங்களுக்கு? இதெல்லாம் கடுமையான வாதம். நம்மளால் அப்படி பேச முடியாது, நம்மளால் சொல்ல முடியாது, நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல முடியாது. ஏன்? இப்ராஹிம் நபி பேசியது போல நீங்களும் நானும் பேச முடியாது. அதே சமயத்தில் அவரை மனதில் நிறுத்து, எப்படி ஒரு தைரியம் பார். நம்மளால் செய்ய முடியுமா? நான் கேட்கிறேன். என்ன சொல்றார் இப்ராஹிம்? தல்லாஹி ஆக்கியதான் அஸ்லாமுக்கும் பாதான் தோல் உதுபிரீன். ஒரு நேரம் இதை விட்டு நீங்க போங்க, இந்த வீட்டை விட்டு ஊரை விட்டு போங்க, அப்ப வச்சுக்கிறேன் உங்க கடவுளை அப்படிங்கிறார். நாகூர் தர்காவை சொல்லிடுவீங்களா? இந்த ஊர்க்காரன் எல்லாம் நான் பண்ணிட்டேன் போங்கடா, அப்ப வச்சுக்கிறேன் நாகூர் தர்காவை சொல்ல முடியுமா? நம்ம முஸ்லிம் சமுதாயத்தை சொல்ல முடியாது. அவங்க முஸ்லிம் சமுதாயம் கிடையாது, அவர் ஊர் சமுதாயம். அவர்கள் தங்கள் மக்கள் சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சொல்றாரு, தல்லாஹி ஆக்கியதன் அஸ்லாமக்கும், முதல்ல நீங்க போங்க அப்புறம் பாரு. இதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. ஃபஜஅலஹு ஜுதாதன் அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. இப்ராஹிம் அந்த சிலைகளை துண்டாக்கினார், தவிடுபடியாக்கினார். இதை நம்ம பேசுற உடனே தீவிரவாதமாக பேசுகிறார்கள், முட்டாள்தனமா பேசுறோம். இது தீவிரவாதம் கிடையாது, நடந்த செய்தியை சொல்கிறோம், அவ்வளவுதான். ஒரு காலத்தில் நடந்தது. உதாரணமாக பாபர் மசூதி அப்படி வச்சுக்குவோம். பாபர் மசூதி வரலாறு அப்படின்னா நம்ம எப்படி இருக்கும்? ஒரு 400 வருடங்களுக்கு முன்னால் பாபர் என்ற மன்னர் கட்டினார். 400 வருடங்களுக்கு பிறகு சில தீவிரவாத கூட்டம் சேர்ந்து அந்த பள்ளியை நொறுக்கினார்கள். இது வரலாறு, அவ்வளவுதான். நடந்ததை சொல்றோம். செஞ்சவன் தீவிரவாதி, சொன்னவன் தீவிரவாதி இல்ல. அவன் தீவிரவாதமாக பயங்கரமாக பள்ளிவாசலை நொறுக்கினான். சொல்ல போனால் இவர்கள் பள்ளிவாசலை நொறுக்கியது போல அவர் சிலைகளை உடைத்தார். எங்கே? தன் சமூகத்தில், அடுத்த சமூகத்தில் இல்ல, தன் சமூகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நொறுக்கினார். ஃபராகையில ஆரிகத்தையும். அதுல இன்னொரு வேடிக்கை இருக்கு, நம்மளால அப்படி பேசவே முடியாது. ஆனால் மனதில் நிறுத்தலாம். ஓ, இவ்வளவு அருமையாக பேசியிருக்கிறாரே, இவர் உண்மையிலேயே ரோல் மாடல் தான், முன்மாதிரி தான். என்ன ஒரு பேச்சு! நம்மை பொறுத்தளவுக்கு அருமையான பேச்சு, அவனை பொறுத்தளவுக்கு தெனாவெட்டு. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நம்ம அருமையான பேச்சுன்னு சொல்லிடுவோம். என்ன சொல்றாரு? ஃபராகையில ஆலிஹத்தையும், அவர்களின் கடவுளின் பக்கம் சென்றார். கடவுள் பக்கத்தில் போறார். ஃபகாலா தாக்குலூன், சாப்பிட மாட்டீர்களா என்றார். மாலக்குமா தன்திகூன், என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறிய? வர்மபில்யமின் அறை விட்டார். இதை கற்பனை பண்ணி பாருங்க. இதை நீங்க கற்பனை பண்ணணும். ஒரு தர்கா, அவர் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் தர்காவுக்கு போறீங்க நீங்க. அந்த தர்காவில் பாத்தியா வர்றதுக்காக ஒரு பழக்கரையை தூக்கிட்டு வர்றாங்க. இந்த பழக்கொலை எதுக்குங்கன்னு கேட்கிறீங்க? அவுரியாவுக்கு நேர்ந்தது அப்படிங்களா? ஒரு பழத்தை பிச்சு அந்த தர்கா கவர் பக்கத்தில் போய், அவுரியாவே இதை சாப்பிட மாட்டீர்களா அப்படி கேட்க முடியுமா? என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறியா? வாழக்குலா தந்திக்கும், என்ன பதில் சொல்லியா இத தர்காட்ட? அதுக்கு பிறகு ஒரு லர்பம்பிலியும் அறை விட்டார். ஓய் வராரு, சொல்லியா? இது என்னத்துக்கு ஆகும்? இது நம்மளுக்கு சிரிப்பு வருது, அவனுக்கு கோபம் வரும். நீங்க சிரிச்சிருவீங்க. நம்ம அருமையான வார்த்தமோ, அறிவை அவர் கிளறுகிறார். சிந்தித்து பார், என்னடா இது, என்னடா இது, என்னத்தடா போய் வணங்குற? யோசித்து பாருடா. அறிவில்லை உனக்கு, அது பேசாத தெரியாத உனக்கு என்பதை அறிவை கிளறுகிறார். யோசித்து பார், சிந்தித்து பார், அப்படியெல்லாம் சொல்றார். அவனை பொறுத்தளவுக்கு தனாவிட்டு இல்லையா? அதற்கு பிறகு அதை அடித்து நொறுக்கிய பிறகு மக்கள் ஒன்று கூடினார்கள். இந்த ஒன்று கூடுறதுங்கிறத விளங்கிடுங்க. இந்த ஊர் பஞ்சாயத்து வைப்பாங்க தெரியுமா? எப்பா ஊர்ல எல்லாரும் பஞ்சாயத்து ஒண்ணா கூப்பிடுப்பா, ஊர் பெரிய ஆட்கள்லாம் கூப்பிட்டாச்சு. அந்த தவிழ்கார பயிலோதான் பன்னீர் பாவனோட கூப்பிடு இப்படிம்பாங்கல்ல. இதே சேட்டை அந்த காலத்தில் நடந்திருக்கு, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால. இதே சேட்டை எல்லாரும் ஊர் ஒன்றாக கூடினார்கள். கால்பல் ஃபாருஹு கபீருஹும் ஹதா அஃஸாலுஹு இன் கான யன்திகூன். ஏய் இப்ராஹிம், நீதே இப்படி செஞ்சியோ? நான் தான் செஞ்சேங்கிறது ஒரு ரகம். பொய்யா இருந்தா நான் செய்யலைங்கலாம். இவர் நான் செஞ்சனாவது அந்த பெரிய சிலையிட்ட கேட்க வேண்டியது, அதுகிட்ட கேளு, அது சொல்லும். இது அவன் பாஷையில் தனாவிட்டு திமிரான பேச்சு. நான் செய்யலன்னு போயிடலாம், அல்லது நான் தான் செஞ்சேன், சரி செய்,
அப்படிங்கலாம். அதட்ட கேளு. இவ்வளவு பேச்சு நம்ம பேசுறோம். ஒரு தான் நாகூர்ல பேசிட்டு வந்தேன். பேசிட்டு அன்னைக்கு வந்ததும் தற்செயலா ஏதோ ஒரு தர்கா ஓரத்தில் லேசா இடிஞ்சு கிடக்கு. அது சாதாரண மண்ணில் கட்டின தர்கா. சொல்லிட்டானே இந்த பயிலோ தான் அப்படி சொல்லிடுவான்ல. நம்ம கிட்டே போயிருக்க மாட்டோம். இப்படித்தான் சொல்லுவான். நம்மளை கோர்ட்ல உடனே நிப்பாட்டியாச்சு நீதிபதிட்ட. சார் அவன்கிட்ட கேளுங்க சார் அப்படின்னு ஜட்ஜில கேட்க சொல்றான். ஜட்ஜி கேட்கிறாரு, ஏம்பாய் நீங்க தான் உடைச்சிங்களா தர்காவை, அந்த உள்ள இருக்கிற அவளியாட கேட்க சொல்ல வேண்டியானே அப்படின்னா, பாத்தீங்களா சார் எவ்வளவு திமிரு பாத்தீங்களா அப்படிமா. இதானே பிராக்டிக்கல் நடைமுறை. இதுதானே இந்த சைட்ல இருக்கும். இப்படிதானே கேட்பான். அது போல அவர் கேட்காரு. 50 பேரும் ஒண்ணு கூட்டிட்டு ஃபஸ்ஸலூஹும் இன் கானூ யன்திகூன், அந்த பெரிய சாமி பேசும் என்றால் அதுகிட்ட போய் கேளு. லகத் அலிம்த மா ஹாவுலா யன்திகூன், அது பேசாதுன்னு உனக்கு தெரியாதா? இவங்க 50 பேரும் ஊர் பஞ்சாயத்து. லகத் அலிம்த மா ஹாவுலா யன்திகூன், அது பேசாதுன்னு உனக்கு தெரியாதா? ஒரு நாள் நான் அதான் கேட்டேங்கிற மாதிரி. லகத் அலிம்த மா ஹாவுலா யன்திகூன் அவன் கேட்கிறான். இது பேசாதுன்னு உனக்கு தெரியுதா? தெரியுது இல்ல. இவ்வளவு நான் சொல்ல வரும்போது அடிக்க வந்தீங்க பேசாதுன்னு. இப்ப நீங்களே சொல்றீங்கிற மாதிரி. போங்கடா நீங்களும் உங்க வணக்கமும் என்றார் இப்ராஹிம். இதெல்லாம் ஒரு வணக்கமா? நம்மளால அப்படி சொல்லவே முடியாது. ஒரு வீரர், ஒரு வீரம், தைரியம், மிடுக்கு என்று சொல்வார்களே, அகம்பாவம் வேறு, மிடுக்கு வேறு. ரவுடிசம் வேறு, தைரியம் என்பது வேறு. பொறுமை என்பது வேறு, கோழைத்தனம் என்பது. ரெண்டு பேரும் குழம்பிக்க கூடாது. பொறுமையாக இருக்க வேண்டும், கோழைத்தனமாக இருக்கக்கூடாது. வீரமாக இருக்க வேண்டும், ரவுடிசம் இருக்கக்கூடாது. இதுதான் இஸ்லாம். மிடுக்காக இருக்க வேண்டும், தைரியமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவில் பேசினார்கள் என்றால் கன்னஹு முன்திரு ஜைஷின், ராணுவ வீரர்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய தளபதியை போல இருப்பார்கள். வருது தளபதி, கேப்டன், ஹதீஸ்ல வருது. இது சொன்னா ஆச்சரியப்படுறான். ஏன்னா இந்த பயான் செய்யறதை கூட ஒரு பாத்தியா வர மாதிரி அல் ஃபாத்திஹா வீரர்களை தாய்மார்கள் சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றா இப்படி சொல்லக்கூடாதாமா. எப்படி சொல்ல முடியும்? ஒரு இடத்துல அல்லாஹ்வை பற்றி அவர்களிடத்தில் கூறப்படும் பொழுது அவர்கள் சொங்கியாகி விடுகிறார்கள். சொங்கினா ஒரு இருக்கிறதுன்னு வைங்களேன், பேத்தனமா இருக்கிறது, சுங்கி ஒரு மாதிரி ஆயிரும். அல்லாஹ்வை தவிர மற்றவரை கூறும் பொழுது உற்சாகமாகிறார்கள். அப்படின்னா விளங்குதா உங்களுக்கு? உதாரணமா ஒரு ஜும்மாவுக்கு போங்க, அல்லாஹ் அல்லான்னு ஒரு 50 பேர் அந்த பள்ளிவாசமா பேசியிருப்பாரு. அவன் அரக்கு தொக்கத்தில் இப்படியே கிடப்பான். திடீர்னு அஜர்த்த யா முஹையத்தீன் அப்துல் காதிர் விட்டுடுவான். இது பச்சையா தெரியுது. டைரக்ட் குர்ஆன் வசனம். அல்லாஹ்வை மட்டும் கூறப்படும் பொழுது வராத அந்த உற்சாகம், அந்த இன்ட்ரெஸ்ட் யாரையோ கூறும்போது வருது. இது எவ்வளவு பெரிய கேவலமான ஒண்ணு. முஸ்லிம் சமுதாயத்தில் சொல்றேன், முஸ்லிம் அல்லாஹ் சமுதாயத்தில் வந்துட்டு போகுது. அது இஸ்லாமிய சமுதாயத்தில் அல்லாஹ்வை சொல்லும் பொழுது வராத உற்சாகம். அதுக்கு இப்ராஹிம் எவ்வளவு கோவம் வருது. சி போங்கடா நீங்களும் உங்க வணக்கம் முஃபில்லக்கம். என்னடா வணக்கம் இது? அப்பனை தகப்பனை ஊரை உற்றார உறவை என்ன ஒரு பேச்சு இது? நம்ம இப்படி செய்ய முடியாது. ஆனா இந்த தைரியம் இருக்கணும். ஏன் செய்ய முடியாதுன்னு தெரியுமா? இன்ன இப்ராஹிம கான உம்மத்துங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. இப்ராஹிம் ஒரு சமுதாயமாக இருந்தார். சமுதாயம்னா என்ன? லட்சக்கணக்கான மனிதர்கள் சேர்ந்தால்தான் சமுதாயம். பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் சேர்ந்து லட்சக்கணக்கான மக்கள் பெருகி கிடப்பது ஒரு சமூகம், ஒரு சமுதாயம். நம்ம எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயம். இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க உலகத்துல? 200 கோடி பேருக்கு மேல இருக்காங்க முஸ்லிம்கள். இன்னைக்கு 200 கோடி பேருக்கு மேல. அவ்வளவு கோடியாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இன்னைக்கு இருக்காங்க. இதுல 8ல் ஒரு ஆள் தொழுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 8ல் ஒரு ஆள் தான் தொழுகிறான் அப்படியே வச்சுக்கோமே. அப்ப 25 கோடி பேர் தொழுகிறான் குறைஞ்சபட்சம். ஐவேளை தொழுகை. ஐவேளை தொழுகையில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ். இதான் உச்சங்கிறது. எந்த அளவுக்கு உச்சமாக இப்ராஹிம் ரசூலுல்லாஹ் வச்சிருப்பாங்க. எல்லா தூதர்களுக்கு அருள் செய்தது போல இப்படி சொல்லல. இப்ராஹிம் நபிக்கு அது போதும். கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம். ஒரு நாளைக்கு 25 கோடி பேர் ஐவேளை தொழுகை, 125 கோடி முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்மளை அறியாமல் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சும்மா இல்லை. நம்ம என்னமோ ஹஜ் பண்ண வந்தா இப்ராஹிம் நம்ம நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. அது உச்சம். அது டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முஸ்லிம் 125 கோடி முறை ஒரு நாளைக்கு சொல்லப்படுகிறது. ஃபர்லு தொழுகையில மட்டும். சுன்னத் தொழுகையா இருந்தா ஸலவாத் 100 சில பேர் சொல்லுவாங்க. 100 ஸலவாத்தே ஓதிட்டு இருப்பாங்க சில பேர். பாங்குடைய ஸலவாத் அதே ஸலவாத் தான்.
எப்படி ஸலவாத்து சொல்ல வேண்டும் யா ரசூல், கைஃப நுஸல்லி அலைக்க, உங்கள் மீது எப்படி ஸலவாத்து சொல்ல வேண்டும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். எவ்வளவு உச்சத்துல ரசூலுல்லாஹ் வச்சிருப்பாங்க. இந்த உலகமே ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லும் இல்லையா. நகத்தை எங்க வெட்டுறோம், நான் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத். இந்த ஹஜ்ஜுடைய காலத்தை 10 நாள் ஏன் வெட்டக்கூடாது, சுன்னத்து. வெட்டுவது சுன்னத்து, வெட்டாம இருக்கிற சுன்னத்து. நிறைய பேருக்கு விளங்க மாட்டாங்க. சில நேரங்களில் சுன்னத்தாக இருப்பது இன்னும் நேரத்தில் ஹராமாயிடும். அது தெரியுமா உங்களுக்கு? பாங்கு இருக்குல்ல, பாங்கு சுன்னத்து, காம சொல்றது நபி வழி. பெருநாள் அன்றைக்கு பாங்கு காம சொல்றது ஹராம், தடை செய்யப்பட்டு கூடாது. நோம்பு ஃபர்லு, பெருநாள் அன்னைக்கு நோம்பு வைக்கிறது ஹராம். அப்ப இது வந்து என்ன விளங்குனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதுதான். எப்படி வைத்திருக்கிறார், நம்மளா பெருசா நினைக்க கூடாது எதையுமே. போங்கடா நீங்கள் உங்களுடைய வணக்கமும், இதெல்லாம் வணக்கமா என்று சொன்னார். இவரை தீயிலிட்டு பொசுக்குங்கள், அது உங்கள் கடவுளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவியாக இருக்கக்கூடும் அப்படின்னு அந்த பேர் சொல்றான். தீயிலிட்டு பொசுக்குங்க சும்மா சவடாது சொல்ல செய்வான். ஏன் இவரை தவிர யாரும் இஸ்லாத்தை ஏத்துக்கலையே. இப்ராஹிம் வீட்டில இருந்து எதிர்ப்பு ஒரு அத்தா அம்மா ஏத்துக்கலையே. கொடுமையில் நடக்கு. தான் இதை சொன்னால் தீயிலிட்டு பொசுக்குவார்கள் என்றுதான் இப்ராஹிம் நபி நினைத்தார்கள். உள்ள போன பிறகு அந்த தீ ஏர் கண்டிஷன் ஆகும் இப்ராஹிம் நபிக்கு தெரியாது. அவங்க வச்சுக்கிடுங்க, அவங்களுக்கு தெரியாது. உள்ளதான் போக போறோம், பொசுக்கத்தான் போறோம், நாசமாத்தான் ஆக போறோம். எப்படி அது முடியுது, எப்படி அது தைரியம் வந்தது? இது போல நிலை வந்தால் நம்ம கதி என்ன? யா அல்லாஹ் என்னை காப்பாற்ற தெரியாது, நமக்கு தெரியாது. நமக்கு அப்படி கஷ்டம் வந்தா தெரியல, யாருக்கு தெரியும்? அவ்வளவு திரும்ப நம்ம ஈமான் உறுதியா இருக்குமா தெரியாது. அல்லாஹ்வை கேட்கணும். குல்லா யானாருக்கு பர்தம சலாமன் அல்லாஹ் இப்ராஹிம். இந்த இப்ராஹிமுக்கு இதமான குர்சியாக ஆகிவிடுங்கிறான் அல்லாஹ். ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான், இப்ராஹிம் நபியினுடைய சமுதாயம்னு சொல்லல, அதை நான் சொல்லி முடிச்சேன். அந்த இடத்துல சமுதாயம், ஏன் சமுதாயங்கிறானா, கூட்டம் சேர சேர தைரியம் வரும் ஒரு ஆளுக்கு. எப்பவுமே ஆவச்சுக்கிடுங்க. ஒரு நான் மட்டும் தனியாக போலீஸ் இல்லைன்னா பேச பயப்படுவேன். என் பின்னால் ஒரு 10,000 பேர் நின்னா, என்னையா இன்ஸ்பெக்டர் என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கிற, 10,000 பேர்ல பின்னால் நிற்கான், சொல்லுங்க பாய் அப்படின்னு அவனே பயந்து தருவான். என் பேர் லட்சம் பேர் என்ன, டிஎஸ்பி எஸ்பி அவரை சொல்லியா அப்படின்னு 10 லட்சம் முன்னால் நின்னுங்களேன், நாட்டின் பிரதமருக்கு வந்தாகணும், அவனை வர சொல்லணும். பிரதமர் கியாஜி கியாகன்னு வந்துடுவான். 10 லட்சம் பின்னால் நின்னா. ஏன்னா 10 லட்சம் 50 லட்சம் ஓட்டுது குடும்பத்தோடு சேர்த்து. கூட்டத்திற்கு மனிதன் பயப்படுவான். தனிநபராக இப்படி இருக்க முடியுமா? அதான் கூட்டங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கூட்டம் சேர 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 ஒரு தைரியம் வரும். ஆனால் ஆணவம் வந்துடக்கூடாது. கூட்டம் வரணும், கூட்டத்தை சேர்க்கணும். ஏனென்றால் அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய அனைவர்களுமே கூட்டத்தை பார்த்தால் பயப்படுவான். ஒரு முஸ்லிம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கூட்டம் பயப்பட வேண்டியதில்லை. கூட்டம் தேவையில்லைன்னு நான் சொல்லல, கூட்டம் தேவை. கூட்டத்தை வைத்து பெருசா ஒன்றும் கிழிச்சிட முடியாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் தெரியுமா உங்களுக்கு? கூட்டம் எதற்காக? ஒரு ஃபீலிங். உள்ள சமுதாயம் இருக்கு, நம்ம ரொம்ப சேட்டை பண்ணக்கூடாது, அந்த பயம் அவனுக்கு இருக்கும். அல்லாஹ்வை விட அவர்கள் உங்களை பார்த்து பயப்படுகிறார்கள் அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு. லஅன்தும் அஷத் ரஹபத்தம் ஃபீ சுதூரிஹிம். அவர்கள் உள்ளத்தில் அல்லாஹ்வை நினைச்சு பயப்படலாம, உங்களை பார்த்து பயப்படுறான். அது சஹாபாக்களை பார்த்து. எவ்வளவு பெரிய கூட்டத்தை வச்சிருக்காரு முகமது. அவருக்கு எவ்வளவு பெல்ட்டான கூட்டம். அவர் சொன்னா எதை சொன்னாலும் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். அவரை பார்த்து கூட்டத்தை பார்த்து மனுஷன் பயப்படுவான். எப்பவுமே ஞாபகம். அதே சமயத்தில் கூட்டத்தின் ஆணவமாக ஜாக்கிரதையா இருக்கணும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் இந்த கூட்டம்ங்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா முக்கியமா சொல்றேன்னு சொன்னா, இது ஆஜவத்துக்கும் கசரத்துக்கும் ஃபலம் தொகுதியானுக்கும் அல்லாஹ் ஷைஆ அப்படிங்கிறான் அல்லாஹ். ஹுனைன் போர்க்களத்தில் உங்கள் கூட்டம் உங்களுக்கு ஆணவத்தை தந்தது. குர்ஆன்ல இருக்குது. கூட்டம் சேர சேர ஒரு அல்லாஹ்வுடைய பயம் மறந்துடக்கூடாதாமா. இவ்வளவு பெரிய கூட்டம் எவன்டா கிட்ட வர முடியும் அப்படி வந்துடக்கூடாதான். கூட்டம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் அப்படி நினைக்கணுமாமா. பெரும் கூட்டம் உங்களுக்கு ஆணவத்தை அகந்தையை தந்தது. நீ என்ன செஞ்சீங்க? புறமுதுகிட்டு ஓடிவிட்டீர்கள், செதறிட்டாங்க சஹாபாக்கள். தெரியுமா? அதுல கூட்டத்தை வச்சுட்டு ஒண்ணும் முடியாதுங்கிறான். கூட்டத்தை பார்த்து அவர்கள் பயப்படலாம், ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு பெரிய கூட்டம் அசையல் இல்ல, அவரை பெருங்கூட்டங்கிறான். அங்க 1 லட்சம் பேர் இல்ல, இப்ராஹிம் மட்டும் இல்ல 5 லட்சம் பேர் மாதிரி கற்பனை கெட்டாத கூட்டம். அது ஒரு நபர் கூட்டம்னா
சரி, இவ்வளவு பெரிய தைரியம் வர 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 ஒரு மனிதனுக்கு பொறுமை இருக்காது. தைரியம் வருதுன்னு வைங்களேன், பெரிய வீரனா இருக்கான் வருது. உண்மையிலே இப்போ உள்ள வீரர்கள்லாம் சவடால் தான் நம்மளை பார்த்து வரைக்கும் நான் பார்த்துட்டேன். 99% இந்த ரவுடிசம் பண்றாங்க, ரவுடியா இருக்கான்ல தலைவரா, ஒன்னா நம்பர் கோலப்பயிலும். அவன் பின்னால் ஒரு 50 பேர் வருவான், இவன் போவான், பின்னால் 50 பேர் வருவான். இந்த 50 பேரை வச்சுட்டு அவன் நினைப்பான் நம்ம பின்னால் 50 பேர் இருக்கான்ட்டு. அந்த 50 பேரும் நம்மளுக்கு அண்ணன் இருக்காருமா. பெரிய சிரிப்பா இருக்கு எனக்கு. இது தனியா வரமாட்டேக்கானே, மகரிப்புக்கு பிறகு வெளியே வர்றதில்லை. நான் பார்த்த வரைக்கும் பல ரவுடிகளை, பெரிய பந்தா இருந்தா பெரிய ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பாரு, பின்னால் 50 பேர் இருப்பான். தைரியம் கிடையாது. தைரியம் என்பது என்ன தெரியுமாங்க, என்னை படைத்த இறைவன் அடே என்ன எனக்கு ரிஸ்க் இந்த உலகத்தில் இருக்கும் வரை என் உயிர் இருக்கும், என் ரிஸ்க் கட் ஆகுதா என் உயிர் கட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதான் உண்மை. நல்லா யோசிச்சு பாருங்க, எனக்கு எப்ப ரிஸ்க் கட் ஆகுதோ என் உயிர் கட் ஆயிரும், என் உயிர் எப்ப கட் ஆகுதோ அப்ப ரிஸ்க் கட் ஆயிரும். இதான உண்மை, நேச்சுரல். இதுதான். இது முஸ்லீமா இல்லாட்டே இதை விளங்கிக்கலாம், இல்லாமல் இதை விளங்கிக்கலாம். எனக்கு சேர வேண்டிய உணவு கட்டு, உயிர் போச்சுன்னு அர்த்தம். என் உயிர் கட்டு எனக்கு நம்ம உணவு உலகத்தில் இல்லைன்னு அர்த்தம். இதை கரெக்டா ஒரு புரிஞ்சானா, அந்த ரவுடிகளை பொறுத்த அப்படி பின்னால் 50 பேர் அப்படி தைரியம் வேண்டியதில்லை. நேர்மை இருக்கணும், கூட்டம் வேணும், எல்லாம் சத்தியத்தை சொல்றதுக்கு தான் கூட்டம். கூட்டத்தை வைத்து மிரட்டுவதற்காக அல்ல. ஆனால் வீரம் இருக்கக்கூடிய, தைரியம் இருக்கக்கூடிய யாருக்கும் பெரும்பாலும் பொறுமை இருக்காது. வீரம் இருந்தால் பொறுமையா இருக்கவே மாட்டான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னஹு அவ்வாஹுன் ஹலீம், மிக சகிப்புத்தன்மை வாய்ந்தவர் அவர், அருமையான மனிதர்கள். என்ன ஒரு பொறுமை, என்ன ஒரு சகிப்புத்தன்மை, என்ன ஒரு வீரம், என்ன ஒரு மிடுக்கு, என்ன ஒரு பேச்சு, ஆளுமை அல்லாஹ்வுக்கு அடங்கி சென்றார். தைரியம் இருக்க இருக்க ஆணவம் வரவில்லை அவருக்கு, தைரியம் கூட கூட பொறுமை வந்தது, சகிப்புத்தன்மை வந்தது. என்ன அர்த்தம், எதுல சொல்றான்ல, தன்னுடைய தந்தைக்காக பாவம் மன்னிப்பு, யா அல்லாஹ் என் அத்தா பாவத்தை மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்றாங்க இப்ராஹிம் நபி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலம்மா தபயன அன்னஹு அதுவுல் இல்லா தபர்ரா மின்ஹு இன்ன இப்ராஹிம் லஅவ்வாஹுன் ஹலீம். தன்னுடைய தந்தை அல்லாஹ்வின் விரோதி என்று அவருக்கு தெரிந்த பொழுது அப்படிங்கிறான். ஷைத்தானை தான் அல்லாஹ் விரோதின்னு சொல்றான் பல இடத்துல. அதுவுல்லா ஷைத்தான் வந்து அல்லாஹ்வுடைய விரோதிங்கிறான். ஷைத்தானுக்கு ஈக்குவல் இப்ராஹிம் நபி வாப்பா. அதுவுல்லா தன்னுடைய தந்தை அல்லாஹ்வின் விரோதி என்று தெரிந்த பொழுது உடனடியாக பாவ மன்னிப்பு தேடுவதை விட்டு விட்டார். இவர் சூப்பர்மேன், சகிப்புத்தன்மை உள்ளவர், பொறுமைசாலி அப்படிங்கிறான். அவ்வளவு மனசுல ஈஸியாக ஏற்றுக்க முடியாது, ரொம்ப பெரிய கஷ்டம் அது. இதைத்தானே நபிகள் நாயகம் வழிமுறை கூட இதில் நம்ம பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு சஹாபி வர்றாருல்ல, யார் ரசூலல்லாஹ் ஐநாபி, என் தந்தை எங்கே அப்படின்னு கேட்கிறார். சொர்க்கமா நரகமான்னு கேட்கார். நபிகள் பெருமானார் ஃபின்னார், நரகத்தில் தான் அப்படின்னாங்க. அவர் நொந்துட்டார், அப்படியே மூஞ்சியெல்லாம் பாருது. இதை ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. வாங்க அபி அபுக்கு ஃபின்னார், என் தந்தையும் உன் தந்தையும் நரகத்தில். அப்படியா, அப்பன் சரி ஓகேன்னு போயிட்டார். சைக்காலஜி ஏன் அதான்ப்பா இதெல்லாம் சொல்ற இப்ராஹிமுடைய ஸ்டைல் தான் இது. லவ்வாஹுன் ஹலீம், பொறுமையாக ஏற்றுக்கொண்டார், சகிப்புத்தன்மை. மக விஷயத்தில் அதை விட மோசம். இப்ராஹிம் ரப்புஹு கலிமாத்தின் ஃபாத்தம்மஹுன்ன, பல சோதனைகள் அனைத்தையும் முறியடித்தார் இப்ராஹிம், ஜெயிச்சார் அப்படிங்கிறான். அந்த சோதனைகள் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். பெத்த பிள்ளைய அறுத்து பலியிடா நடக்கிற காரியமா அது? நான் கேட்கிறேன், நீங்க என்னமோ ஒரு 25,000 ரூபாய்க்கு ஆடு வாங்கிட்டா அல்லாஹ்வுக்கா தியாகம் நினைச்சிட்டு இருக்கியா? அதல்ல, உன் புள்ளனால இருப்பியா அப்படின்னு அர்த்தம். ஒரே ஒரு புள்ள கல்யாணம் முடிச்சு 40 வருஷம் பிறகுன்னு வச்சுக்குவோம், அப்படி பார்ப்போம். 7-8 பிள்ளையா இருந்தா கூட அறுத்துடலாம். 4-5 பிள்ளைய இருக்கு, ஒருத்தர் ரொம்ப தருதலையா இருக்கான், வாம்பா அவனுக்கு அப்படின்ட்டு போயிடலாம். பல வருடம் கழித்து ஒரு புள்ள, அவன் நல்ல சம்பாதிக்கக்கூடிய வயசு, இளமை, ஒரு 18-20 வயசுல வச்சுக்கோங்க, வளர்ந்து வரும் பருவம், உழைக்கும் பருவம். அந்த மாதிரி புள்ளைய அறுத்துரு, சரியா? அல்ல மகனே, உன்னை அறுத்து பலியிட வேண்டும் என்று நான் கனவில் கட்டளைப்பட்டு என்ன சொல்றாய் அப்படின்னு கேட்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யா பத்து ஃபல் மா துமர் சதஜிரி இன்ஷா அல்லாஹ் வ நஸாபிரின், அல்லாஹ் சொன்னதை செய்யுங்கள், கழுத்தை தருகிறேன், பொறுமையாக தருகிறேன் என்றாருங்க அல்லாஹ். எனக்கு கட்டியெல்லாம் போட வேண்டாம்னு அர்த்தம். கழுத்தை நீட்டுறாங்க, கற்பனை கேட்டுதா? தகப்பனை பார்த்தா ஷைத்தான் இப்ராஹிமை தகப்பன், பிள்ளைய பார்த்தா அல்லாஹ் உயிரை கொடுக்கிறது. அப்படி ஒரு விதி, இப்படி ஒரு விதி, எப்படி வச்சிருக்கான் பாருங்க அல்லாஹ். அப்பேற்பட்டவர் இந்த அஹதலஹுல் பலாஉல் முபீன், படு பயங்கரமான சோதனை, தெளிவான சோதனை தான் அது அப்படிங்கிறான். அருமையான சோதனை. எல்லா சோதனை ஆட்சினா இந்த இது மாதிரி மற்ற ஏற்றுவர் இப்படிலாம் சொல்லப்படலை, வேற இருக்கலாம், நமக்கு தெரியாது.
இதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத்தில் இப்ராஹிம் நபிக்கு அருள் செய்தது போல, இப்ராஹிம் நபிக்கு பறக்க செய்தது போல கற்பனை கிட்டுதான். உலகமே இன்னைக்கு இப்ராஹிம் ரசூலுல்லாஹி சுன்னத்து, ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் நபி சுன்னத்தும்பாங்க. ஏன் நகத்தை வெட்டுறீங்க? நம்ம என்ன சொல்லுவோம்? சுன்னத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ்ல போய் பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நகத்தை வெட்டினார்கள், இது இப்ராஹிம் நபி சுன்னத்து என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு குறிப்பிட்ட இடங்கள்ல ரோமத்தை களைந்தார்கள், இது சுன்னத்து நம்ம சொல்லுவோம், அது இப்ராஹிம் நபியோட சுன்னத்துன்னு வரும். எப்படி உட்கார்ந்து இருக்காங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப ரோல் மாடல் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அஸ்லம் ரப்பில் ஆலமீன், கட்டுப்படு, இதோ கட்டுப்பட்டு விட்டேன் என்ற அடுத்த வினாடி யோசித்து பார்க்கவில்லை இப்ராஹிம். அஸ்லிம், அதில் உள்ளத முஸ்லிம்ங்கிற வார்த்தையை சொல்ல போனோம். முஸ்லிம்னு சொல்றோமே, இந்த வார்த்தை அதுல இருந்து வருது. அஸ்லிம், கட்டுப்படு, அஸ்லம் கட்டுப்பட்டேன். மத்தஹ அல்லாஹ் இப்ராஹிம் கலீலா. எத்தனை வசனங்கள்! அல்லாஹ் இப்ராஹிமை தன் உற்றதோழனாக ஆக்கி கொண்டான். ஃப்ரெண்ட் ஆஃப் காட் என்று சொல்வார்களே, கடவுளின் நண்பர் அவர். பொதுவா வழி இல்லாத இறைநேசன் சொல்லிக்குவாங்க எல்லாரும். அல்லாஹ்வுடைய நண்பர், அல்லாஹ்வுடைய நேசன் சொல்லிக்கலாம். அல்லாஹ் சொல்லணும், மனுஷன் சொல்றது இல்லை. அல்லாஹ் சொல்லலாம். வத்தஹ அல்லாஹ் இப்ராஹிம் கலீலா, அல்லாஹ் இப்ராஹிமை தன் நண்பனாக ஆக்கி கொண்டான். வத்தஹிது மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா, இப்ராஹிம் நின்ற இடத்தை தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உலக முஸ்லிம் அனைவருக்கும் கட்டளை தான். அங்க போனியா, இப்ராஹிம் நின்ற இடம். வேற யாருக்கு இந்த மாதிரி சொல்லுதே இல்லையே, நினைவு பரிசு போல. வேற யாருக்கு இந்த மாதிரி வாசகம் வரலையே. சும்மா இலைக்கு அனித்தமும் இல்லத்தை இப்ராஹிம் நபி அறி சொல்லும், மீண்டும் எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது. வஹினா என்ன? கட்டளைன்னு அர்த்தம். வஹின்னு சொல்லி பழகிட்டோம். வஹினா என்ன? அல்லாஹ்வின் கட்டளை எனக்கு வருகிறது. எந்த கட்டளை? இத்தபி மில்லத்தை இப்ராஹிம், இப்ராஹிம் வழியை பின்பற்று என்ற கட்டளை. அப்படி சொல்லணும். அல்லாஹ் இப்ராஹிமை பின்பற்றி என்று எனக்கு கட்டளையிடப்படுகிறது. எப்படி ஒரு வாசகம் பாருங்க. அதுக்கடுத்து ஒம்மையர் மில்லத் இப்ராஹிம் இல்லாமன் சவிய நப்சா, முட்டாள் தானடா இப்ராஹிம் நபி வழியை வாண்டாமா அப்படிங்க உச்சாட்ட வார்த்தை இது. அடே நீ புத்திசாலியா இல்லையா, நீ அறிவாளியா? அப்ப இப்ராஹிம் நபி வழியை தான் காக்கணுமாமா. அடி முட்டாள் இருக்கான்ல, இப்ராஹிம் நபி வழியெல்லாம் வேண்டாம். கோல பெயர்னு அர்த்தம், அவன் முட்டாள்னு அர்த்தம், விவரம் கற்றவன் அர்த்தம். ஒரு அறிவாளி, ஒரு புத்திசாலி இப்ராஹிம் நபியை கேட்பான். இறை நம்பிக்கை உள்ள புத்திசாலிகளே அல்லாஹ்வை பயப்படுங்கள். ஏன் தெரியுமா அல்லாஹ் சொல்றான்? விவரம் கட்டவனுக்கு பயம் இருக்காது, முட்டாளுக்கு பயமே இருக்காது. விவரமா இருக்க, அறிவாளியா இருக்கணும், இறைச்சொல்லாளா இருக்கணும். வெறும் அறிவாளியா இருந்தா பத்தாது, நல்ல அறிவாளியா இருப்பான், அல்லாஹ்வோட பயம் இருக்காது. ஷைத்தானை பாருங்களேன், எவ்வளவு டேலண்ட், அல்லாஹ்வோட பயம் இல்லையே. ஃபத்தகுல்லாஹ யா உலில் அல்பாப் அல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட புத்திசாலிகளே அல்லாஹ்வை பயப்படுங்கள். சுருக்கமாக அந்த ஸலவாத்தை நினைக்கும் பொழுதெல்லாம் இப்ராஹிம் இப்ராஹிம் இப்ராஹிம். ஒரு இடத்துல யா ஐயோ நபி ஹஸ்புக்கல்லாஹ் வமன் இத்தபஅக சொல்லி முடிக்கலாம் வசனத்துல. அல்லாஹ் நபியே உமக்கும் உன்னை பின்பற்றிய முஃமின்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன். இப்ராஹிம் சொன்னாங்களா இல்லையா, அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அதுக்கு நீ என்னத்தை முடிவுக்கு வரணும்? உமக்கும் உன்னை பின்பற்றிய முஃமின்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன். இதுல என்ன விளங்குது தெரியுமா? அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்வதற்கு ஒரு தகுதி வேண்டும், தராணி வேண்டும். சும்மா எல்லாரும் அல்லாஹ் போதுமானவன் சொல்லிட முடியாது. அல்லாஹ் போதுமானவன் நான் சொல்றேன்னா என்ன செய்யணும்? நபியை பின்பற்றணும் தான் சொல்லணும். நபியை பின்பற்ற மாட்டான், ஒன்னா நம்ம ஃப்ராடா இருப்பான், திருட்டு பயிலா இருப்பான், திருட்டு பயில பிடிச்சி நம்ம அடிக்கணும். அவன் எனக்கு அல்லாஹ் போதுமானவன் கூட நல்ல அல்லாஹ் போதுமானவன். திருட்டிட்டான், ஒரு மைக் கலவான் போயிட்டான் பள்ளியாசல் வச்சுக்கோமே, 4 பேர் பிடிச்சா 4 வீதி வீதிக்கும், எனக்கு அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் இருக்கான், திருட்டு பையன் அடிக்கான், தகுதி இல்லை அவனுக்கு. அப்படித்தானே அர்த்தம். ஒன்னா நம்ம போதையில் வர்றான், ஏன்டா அநியாயம் விட, எனக்கு அல்லாஹ் போதுமான ஏற்றுக்க முடிப்பான். அப்போ அல்லாஹ் போதுமான என்று சொல்வதற்கு ஒரு தகுதி தராணி இருக்க வேண்டும். அது இப்ராஹிம் நபி வழியை பாரு, முஹம்மது நபி வழியை பாரு, நபிமார்கள் வழியை பாருங்கிறான். யா ஐயோ நபி ஹஸ்புக்கல்லாஹ் வமன் இத்தபஅக முஃமினீன், நபியே உமக்கும் உன்னை பின்பற்றிய முஃமின்களுக்கு அல்லாஹ் போதுமான என்பதை சொல்லு என்று சொல்றான். அதனால சாதாரண ஒரு விஷயமா எடுத்துக்கொள்ள, இப்ராஹிம் நபி ஏதோ ஒரு ஹஜ்ஜை நான் வந்து பேசணும்னு எடுத்துக்கொள்ளாம, ஒவ்வொரு தொழுகையிலும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சிந்தனையிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போல, அவர்களைப் போல நினைவில் நிறுத்த வேண்டிய இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்றைக்கு ஒரு முறை பார்த்து படித்துவிட்டு சொல்லுவதில்லை. அது போன்ற பல வசனங்களை திருமறை குர்ஆன் பேசுகிறது. அந்த மாதிரி ஒரு உணர்வோடு இப்ராஹிம் நபியை நிறைத்து ஸலவாத்தை ஓதி 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 அல்லாஹ்வுடைய அருளை இம்மையிலும் மறுமையிலும் நாம் பெற வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.